ஹலோ மக்களே 438வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல நம்ம தான் மெஜலின் கூட லூஃபி சண்டை போடுறான். ஆனா மெஜலின் அடிச்சு நொறுக்கிட்டாரு. அடிச்சு அவன் உடம்பு ஃபுல்லா பாய்சன் ஆக்கி வச்சிட்டாரு. டேய் இவனுக்கு லெவல் 5ல தூக்கி போடுங்கடான்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம மிஸ்டர் 2 தான் காட்டுறாங்க. அவனும் பக்கியும் மிஸ்டர் 3யையும் காப்பாத்தி வச்சிருக்கான். ஆன்டிடோட் வர கேட்கறான். ஆனா அந்த டாக்டர் ஆன்டிடோட்லாம் கிரியேட் பண்ணலன்னு சொல்றானுங்க. சரி வாங்கடா நம்ம என்னத்தையாச்சும் ஆட்டத்தை காட்டுவோம். ஆனா ஏதாச்சும் ஒரு அதிசயம் தான் நடக்கணும். அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிஸ்டர் 3 சொல்றான். அதிசயமா? அதுக்கு நம்ம ஆளு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னன்னு பார்த்தா 3 பேரும் சேர்ந்து லெவல் 5க்கு போயிட்டானுங்க. அந்த இடம் ஃபுல்லா ஃப்ரீசிங் ஹெல். உடம்புலாம் சும்மாவே ஒரே ஆரம்பிக்கி. இன்னொரு பக்கம் பக்கி மிஸ்டர் 3 ஓட பாக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஓநாய்களா துரத்திட்டு வருது. உடனே மிஸ்டர் 3 சொல்றான், டேய் இவங்களை திசை திரும்பினா போதும், நான் இந்த கதவை திறந்துடும் சொல்றான். கை ஃபுல்லா கேண்டில வச்சு கதவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா உல்ஃப்ஸ்க்கு எல்லாமே வந்து மகிபால போட்டு விடுதான். அந்த ஓநாய்கள்லாம் அதான் நரிகள் எல்லாம் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க பார்த்தா கீயை ரெடி பண்ணி கதவை திறக்கலான்னு பார்க்கான். பார்த்தா அந்த கீயை ப்ரோக் ஆயிருச்சு. அவ்வளவான கையெல்லாம் உறைஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா மாசம் அட்டாக் பண்ணணும்னு போறானுங்க. கேண்டில் ஷீல்ட போட்டு விட்டு தான் மிஸ்டர் 3 இவனுங்களை லாக் பண்ணிட்டான்னு சொல்றான். பார்த்தா பக்கியை அவன் காப்பாத்துறான். டே இனிமேல் நம்ம ஒண்ணும் தேவையில்லடா, நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா கேண்டில வச்சு ஒரு கூண்டு மாதிரி செஞ்சுட்டானுங்க அவனுங்க. டே முட்டாள் உல்சுகளா, உங்களால இனிமேல் உள்ள கூட வர முடியாது சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அந்த கேண்டிலோட இதை உடைக்கவே முடியல. அது அயனோட ஹார்டா இருக்கும். நீ வேற லெவல் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அதை அப்படியே தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. 1 2 1 2ன்னு சொல்லிட்டு தூக்கி நடக்கிறானுங்க. அந்த ஓநாய்களோ துரத்திக்கிட்டே வருது. நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி ரொம்ப திக்கா வந்து இதை ரெடி பண்ணிட்டான்னு சொல்றான் கேண்டில் மேனு. அப்படியாடா, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஹெவியா இருந்தாலும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணது இது போதுன்னு சொல்றான் பக்கி. ஆமா மாதிரி போனாலும் பிரச்சனை இல்லடா, நம்ம படியை நோக்கி போகணும், இங்க இருந்து தப்பிக்கணும், அதான்டா நம்ம பிளான் சொல்றான் பக்கி. 1 2 1 2ன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. ஆனா சடனா பின்னாடியும் போறானுங்க அவனுங்க. டேய் இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா இந்த ஓனையெல்லாம் ஆளை காணும். இந்த ஓனைகள்லாம் எங்கடா போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. டேய் இங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு தான் சொல்றாங்க. ஷாக் ஆகுறாங்க. என்ன பார்த்தா அந்த ஓனை வந்து உள்ள உடைச்சிட்டு வந்துருச்சு. பார்த்தா அந்த கேண்டில் எல்லாம் தாண்டிட்டு ஓடுறானுங்க. இது சரி போட்டான்னு சொல்லிட்டு பக்கியும் மிஸ்டர் 3 திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணுக்குள்ளேயே தான் காட்டுறாங்க. என்னடா சொரோ சாஞ்சின்ட்டானுங்க, வேற லெவலா வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. லூஃபியை காப்பாத்த போனுக்குள்ளேயே ஒத்தாளான்னு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சுடா முகிவரா, அவனை என்னால ஜெயிக்க முடியாது தெரிஞ்சுதான் நாங்க தப்பிச்சு போனேன். ஆனா இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்க போறதில்ல, என்னைய மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு நிக்கிறான். தெய்வன் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு உள்ள இருக்க பிரிசனர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்கு ஈக்குவலி எவனுமே கிடையாது, அவனை சாக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் போனுக்குள்ளே வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்றான் அவன். டேய் கீழே போட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு பிரிசனர் எல்லாம் பேசுறாங்க. இதை பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளே நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. ஈவன் சாவ வர நான் கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கான் அவன். அவங்கள ஏன்டா நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அட எம்பரர் இவாங்காவான்னு சொல்லிட்டு அங்க உள்ளவனே கேட்கறான். அவங்கள எனக்கு ஞாபகம் இருக்குடா, அவங்க நேரத்துக்கு இறந்துருப்பாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இன்னமும் அவங்களை நீ தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. லூஃபியோ பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். எதுக்குடா அவங்களை நீ தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. அப்படியே அவனை கத்திட்டு இருக்கானுங்க. முடிஞ்ச எங்களையும் காப்பாத்திட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவன் லூஃபியை காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கேட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் ஈவன் சாவ நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனுக்குள்ளேயே கத்திக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு பார்த்தா தெரியல, அவனுக்கு உறைஞ்சிட்டானுங்கடா, இன்னமோட உங்களுக்கு புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேய் நீ இவன்காவை பத்தி பேசுன, அவங்கள பத்தி தானே உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்கள உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு போனுக்குள்ளே கட்டிக்கிட்டு இருக்கான். டே அந்த ஒரு கார்டு இருக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கறான். ஆமா எனக்கு தெரியும் சொல்றான். டே அங்க ஒரு வந்து கைவிடப்பட்ட ஜெயிலர் ரூம் ஒன்று இருக்குடா, அங்க போய் நீ பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க ஆல்ரெடி ஒருத்தர் சந்தேகப்படும்படி நடந்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன், வேணா செக் பண்ணி பாருன்னு சொல்றான். ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. டே அங்க தாண்டா ஓனாய் வாழு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றான். அப்படியா, இதெல்லாம் போயிட்டு போகுது, அதுக்கு என்ன சொல்லிட்டு நக்கலை சிரிக்கான். பார்த்தா வேணுக்குனே தான் சொல்லி இருந்திருப்பான் போலுக்கு. பார்த்தா அவன் அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பிரிசன்ல நிறைய பேர் தொலைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க, ஆனா எங்க போனாங்க தான் தெரியலன்னு சொல்றான் அவன். யாருக்கு தெரியாம போறாங்கன்னா இது கண்டிப்பா அங்க தாண்டா போயிருப்பாங்க, இது இவன் ஷாவோட வேலையாத்தான் இருக்கும், வேற எந்த வேலை இருக்காது, இந்த அதிசயத்தெல்லாம் அவங்களால மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்றான் போனுக்குள்ளே. அவங்க ஒரு குயின், அவங்க ஒரு காடுக்கு சமம் அப்படின்னு சொல்றான் போனுக்குள்ளே. அவங்களால மட்டும் தாண்டா முகிவரா காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆன்டிடோட்டே ஹெல்ப் பண்ணனால அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா அவங்களால நடக்க கூட முடியல. நான் நம்பிக்கையெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா ஓனையெல்லாம் பாஞ்சு அட்டாக் பண்ண வருது அவனை. ஆனா எல்லா ஓனையும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்மளும் போனுக்குள்ளேக்கே வந்து எனர்ஜி இல்ல. ஏகப்பட்ட ஓனையெல்லாம் அவனை சுத்திருச்சு. லூஃபியை கடிக்க வருது. ஆனா லூஃபியை ப்ரொடெக்ட் பண்ண வேற லெவல் நின்னுட்டு இருக்கான் போனுக்குள்ளே. பார்த்தா போனுக்குள்ளே கடிச்சு துப்ப ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும். பாஞ்சு கடிக்க. ஆனா லூஃபி எஞ்சி பாஞ்சு வந்துட்டான். லூஃபி எல்லாத்தையும் கடிச்சு துப்ப ஆரம்பிச்சிட்டான். முகிவரச்சா அப்படின்னு சொல்லிட்டு போனுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கான். மை ஃப்ரெண்ட் போன எதுக்குடா நீங்க அடிக்க வரீங்க, போனுக்குள்ளே தாண்டி போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு கத்துறான். நம்மளு ஹாக்கின்னு ஒன்னு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திரும்பியும் அந்த விலங்குகள்லாம் மிரண்டுருச்சு, நிறைய சாஞ்சிரவே செஞ்சிருச்சு. அது இன்ன வரைக்கும் அவனுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணல. நம்மளு போட்ட போல எல்லாம் மிரண்டே செஞ்சிருச்சு. ஹாக்கி யூஸ் பண்ணிட்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டான். முகிவரா நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போனுக்குள்ளேயும் ஒரு பக்கம் சாஞ்சிரவே செஞ்சுட்டான். என்னன்னு தெரியல, ரெண்டு பேரும் மயங்கிட்டானுங்க. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒரு ஆள் ட்ரிங்க்ஸ் தூக்கிட்டு அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அது யாருன்னே தெரியல. கண்ணுக்கு எதிர்த்தால ரெண்டு பேர் படுத்து கிடக்குறாங்க. வேற எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்காரு. இவங்களை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிற, ஒரு ஜெயிலரா உள்ள பிரிசனரா ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா ஹானிபால தான் கட்டுறாங்க. அவனையே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த இடம் ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிச்சு பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் நாமி
சாமி மாதிரி சேஞ்ச் ஆயிருந்திருக்கான். இது யாரடா அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹானிபல் அவன் வலையில விழுந்துட்டான். அவன் ஒன்னும் சண்டை போட்டு ஒன்னும் இவன் ஜெயிக்கல, லேடிஸ் மாதிரி அவன் மாறி இருந்திருக்கான். இந்த இடம் ஃபுல்லா ரொம்ப ஸ்வெட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற நின்னுகிட்டு இருந்திருக்கா. போனுச்சா வந்து அந்த மாதிரி திசை திருப்பி இருந்திருக்கான். அவனை இந்த டோரை அன்லாக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருக்கான். திறக்க முடியும்னு சொல்லிட்டு கதவும் திறந்து விட்டுருக்கான். ஹானிபல் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். சடனா முன்னாடி போட்டு இருட்டுக்குள்ள அவனை கெட்டி லாக் பண்ணி தொங்கி விட்டுட்டான். ஹானிபல் ஒன்னும் சண்டை போட்டு ஜெயிக்கல, அறிவால ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருந்திருக்கான். இந்த மாதிரி முட்டாளா இருந்தாலும் நான் எப்படிடா வாடாம முடியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா வார்டனுக்கோ வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட பாய்சனை யூஸ் பண்ணிட்டேன், அதான் என் உடம்பு ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க சால்ட்டத்தை தான் கட்டுறாங்க. எல்லா பிரிசனர்ஸையும் லாக் பண்ணி உள்ளத்துக்கு போட்டு அடஸ்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சில கீஸ் வந்து என்கிட்ட மிஸ் ஆகுதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இங்க கட் பண்ணி சேடிச்சான் தான் கட்டுறாங்க. டே இவனை உயிரோடு பிடிச்சிட்டவங்க, இவன் தான் நம்மளுக்கு முக்கியம், இவன் இந்த ஃப்ளோர்ல தான் நின்னுக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு சேடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கா. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி போனுக்குள்ளே தான் கட்டுறாங்க. சடனா அவனை கெட்டு போட்டு படுக்க வச்சிருக்காங்க. முயவராச்சா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கான். இதுதான்டா அந்த ரூம், யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து போறான். கதை திறந்து போனா ஏகப்பட்ட வெளிச்சமா இருக்கு. பார்த்தா லேடிஸ் ஜென்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உள்ள வந்துட்டு பார்த்துட்டு போனுக்குள்ளே ஷாக் ஆகுறான். என்ன மாதிரி இடம்டா இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. வாங்க வந்து உட்காருங்க, இங்க ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கு, உங்களுக்கு எப்படி பசிக்கும் வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க முகிவரா வைங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பிரிசனுக்கு வெளியே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கவலைப்படாத, இன்னும் நீ இம்பல் டவுன்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க யாருமே ஜெயில் ட்ரெஸ் போடல, அப்பனா இது எப்படி இம்பல் டவுனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்ஜாய் பண்றீங்க, நான் இது சொர்க்கத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். நான் முகிவராவை தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன், ஆனா அந்த சமயத்துல உள்சுல நீ துரத்தணும்னு முகிவரா தான் என்னை காப்பாத்தனா, ஆனா அதோட நான் மயங்கிரவும் செஞ்சுட்டேன்னு சொல்றான். நான் இது கனவுல இருக்கனா இல்ல நான் செத்துட்டேன் நான் குளிர்னால அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காம. நீ குழந்தை மாதிரி 10 மணி நேரம் தூங்கிட்டடா, அதனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து ஒரு லேடி பார்த்தல ஒருத்தன், அப்பல அவன் ஒன்னும் ஜென்ஸ் கிடையாது, அவன் லேடிஸ் தான், இனசுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சாகுத நிலைமைக்கு போனீங்கடா, நான் தானே உங்க 2 பேரும் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்புறம் முகிவரா இங்க தான் இருக்கானா, எங்க இருக்கான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காம. கொஞ்சம் பொறுமையா இருடான்னு சொல்றாவா. அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அவங்களா எவங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காம. என் முன்னாடியே வாடா, ஃபாலோ பண்ணிக்கிட்டே வான்னு சொல்றாவா. நடந்து போய்கிட்டே இருக்காம. என்னதுடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கேண்டி பாய் நீ தானே மிஸ்டர் 2 பொன்னு பாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அங்க இருக்க ஆளு கேக்குறாங்க. நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றிடான்னு சொல்றான் அங்க இருக்க லேடி. இதான் இம்பல் டவுனோட ஆட்டத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவ அங்க இங்கேயும் நடந்து போய்கிட்டே இருக்கா. பிரிசனர்ஸோட சொர்க்கமே இதுதான் சொல்றாவா. இங்க ட்ரிங்க்ஸ் உண்டு, கேம்ஸ் உண்டு, வெப்பன்ஸ் உண்டு, எல்லாமே இங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது மாதிரி இங்க ஃப்ரீடமும் இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறாவா. எல்லாருமே வந்து ஏகப்பட்ட பிரிசனர் தொலைறாங்க, அப்படி இப்படி என்னெல்லாம சொல்றாங்க, ஆனா அவங்க எல்லாருமே இங்க தாண்டா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது ஒண்ணு நரகமா, அவங்க நரகத்துக்கு போகலடா, அவங்க எல்லாருமே வந்து சொர்க்கத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாவா. இந்த அண்டர் கிரவுண்ட்ல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. வெல்கம் இம்பல் டவுன் லெவல் 5.5ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதான் நியூ காமா லேண்ட்னு சொல்றாவா. ஹஹஹான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறா. யாரா இந்த பெர்வர்ட்ஸ்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஈவன் சமான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவங்க தான் ஈவன் சமாவான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். காமபோக கிங்டத்தோட குயினை இவங்க தானு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். பார்த்தா வேற லெவலா நின்னுகிட்டு இருக்காவா. பார்த்தா குயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு ஜென்ஸ் மாதிரி இருக்கா. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.